முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம்தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 97வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த 97வது பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினுடைய பொருளையும் உணரச் செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். சிறுமிக்குமர நிகர்வீர் பகிரச் சிதையுதிர்த்து சிறுமிக்குமர சரணம் எண்ணீர் செந்தினை மேற் சிறுமிக்குமர புரைத்து நின்றோன் சிலை வேட்டுவனச் சிறுமிக்குமர வணிமுடியான் மகன் சீரடிக்கே என்று இந்த பாடலானது சிறுமிக்குமர என்று 4 அடிகளிலும் முதற் சொற்களாக வருமாறு அமைந்துள்ளது. இந்த பாடலினை நாம் பொருள் உணர்வதற்கு ஏற்ப சொற்களின் பதத்தை பிரித்து மீண்டும் ஒருமுறை கூறி பார்க்கலாம். சிறி உமிக்கும் மர நிகர்வீர் பகிரச் சிதை உயிர் துச்சில் துமிக்குமர சரணம் எண்ணீர் உய்வீர் செந்தினை மேல் சிறுமிக்கு மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் எச்சில் துமிக்கும் அரவு அணி முடியான் மகன் சீரடிக்கே என்று இந்த பாடலினை நாம் பதம் பிரித்து அமைத்து கொள்ள வேண்டும். இனி இப்பாடலினுடைய பொருளினை பார்க்கலாம். முதல் அடியானது சிறு உமிக்கும் பகிர மர நிகர்வி சிதை உயிர் துச்சில் என்ற சொற்களை உடையதாக அமைந்துள்ளது. இந்த முதல் அடியில் உள்ள முதற் சொல் சிறு, மிகவும் சிறிதான என்ற பொருளை குறிக்கிறது. உமிக்கும் என்பது குற்று உமி, அதாவது தவிடு. இந்த குற்று உமியை கூட பகிர என்பது பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல். அத்தகைய மனம் இல்லாத மரம் போன்று நிகர்வீர் என்பது மரத்தை ஒப்ப இருப்பவர்களே, அதற்கு நிகராக மரம் போன்று இருக்கக்கூடியவர்களே நீங்கள் சிதை என்பது அழிந்து போகக்கூடியது, சிதையக்கூடியது என்ற பொருள். உயிர் என்பது இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிர். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உயிர் தங்கிய துச்சில் என்பது இந்த உயிர் தங்கக்கூடிய இந்த உடம்பை தான் அவர் துச்சில் என்று குறிப்பிடுகின்றார். 2வது அடியோடு சேர்த்து பொருளை காண்போம். 2வது அடியில் துமி குமர சரணம் எண்ணீர் உய்வீர் செம் தினை மேல் என்று அமைந்துள்ளது. முதற் சொல் துமி என்று அமைந்துள்ளது. துமி என்பது தும்மல். உயிர் தங்குவதற்கு இடம் கொடுத்துள்ள இந்த அழியக்கூடிய தன்மையுடைய இந்த உடம்பானது ஒரு தும்பல் உண்டாகும் வேளையிலும் கூட மரணம் சம்பவிக்கலாமே என்பதால் அந்த வேளையிலும் குமரனே சரணம் நீயே என் அடைக்கலம் எண்ணீர் என்று கூறுங்கள் உய்வீர், அதனால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று இங்கு கூறியிருக்கின்றார். அடுத்து செம் திணைமேல் என்ற வார்த்தையில் சிவந்த திணைப்புணத்தில் வாசம் செய்கின்ற என்ற பொருள் வருகின்றது. இதனை நாம் 3வது அடியோடு சேர்த்து பொருளை காணலாம். இப்பொழுது முதல் 2 அடிக்கான பொருளை விரிவாக காணலாம். அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் 18வது பாடலில் வலியுறுத்தி கூறியிருப்பார். வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யின் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்று கூறியிருப்பார். வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி ஒரு பொருளை ஒருவருக்கு தர்மம் செய்யும் போது நான் தருகிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அங்கனம் இருந்தால் அது ராஜச தர்மமாகும். அங்கனம் இல்லாமலும் சத்வகுணத்தோடு தர்மம் செய்யணும், அத்தர்மத்தினால் வரும் புண்ணியத்தையும் அனுபவிக்க வேண்டும். இதற்கும் ஒரு பிறப்பு நேர்கின்றது. பாவம் இரும்பு விலங்கை போன்றது, புண்ணியம் பொன் விலங்கை போன்றது. ஆதலால் தர்மம் செய்யும் போது இப்பொருள் குமரக்கடவுள் நமக்கு கொடுத்தது என்றும் அவனுடைய பொருளை அவன் அடியவர்களுக்கு தருகிறேன் என்று எண்ணி கொடுத்து தர்மத்தால் வரும் புண்ணியத்தையும் குகார்ப்பணம் செய்தல் வேண்டும். அதனால் ஆகாமிய வினை உண்டாகாது. இதன் பயனாக இருவினை ஒப்பு மலபரிபாகம் உண்டாகும். அதனால் அறம் செய்யும் போது வேலவனை வாழ்த்தி வழங்க வேண்டும் என்று நமக்கு உபதேசிக்கின்றார். வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவேலவேனும் பகிர்மின்கள் என்று கூறியிருப்பார். தர்மம் ஏழைகளுக்கே செய்ய வேண்டும், அதுவும் எப்பொழுதும் செய்ய வேண்டும். இதனை ஏழைகளுக்கு ஈவதையே ஈகை என்கின்றார் திருவள்ளுவர். வறியோர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து என்று கூறியிருப்பார். பொருளுடையார்களுக்கு ஈவது ஈகையாகாது. ஆதலால் வறியவர்களுக்கு இயன்றவரை என்னாலும் தர்மம் செய்ய வேண்டும். நொய்யில் பிளவல வேணும், இதில்தான் தர்மம் செய்வதற்கு இயலாதவர்கள் இயன்றவரை நொய்யிற் பாதி அளவேனும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கல் வேண்டும் என்ற நற்சிந்தையும் நற்சொல்லும் நற்செயலும் என்று மூவகைப்பட்ட அறத்தை முறையே மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும்
இயலும் திறத்தான் ஓவாது செய்தல் வேண்டும். இதனையே திருக்குறளில் திருவள்ளுவ பெருமான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று கூறியிருப்பார். இக்கருத்தையே நம் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூர் திருப்புகளில் எனது பொருளெனும் அருளை இன்றி குன்றி பிளவளவு தினையளவு பங்கிட்டு உண்கை கிழை அமுது வசை தவிர இன்றைக்கு அன்றைக்கு என நாடாது இடுக என்று கூறியிருப்பார். வெயிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே என்று கூறியிருப்பார். நமக்கு மிகவும் உரிது என்று கருதப்படுகின்ற இந்த உடம்பினுடைய நிழல் கூட வெயிற்கு உதவாது. நாம் அறுதி தேடிய கைப்பொருள் ஒன்றும் இறுதி நாளில் மரண யாத்திரை செல்லும் போது உடன் வராது. நாம் செய்த அறத்தினால் ஆய புண்ணியமே உடன் வந்து உதவும். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது என்று கந்தர் அலங்காரத்திலேயே கூறியிருப்பார். திருக்குறளில் அன்றறிவாம் என்னாத அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்று வள்ளுவர் கூறியிருப்பார். மற்றொரு அலங்கார பாடலில் தானம் என்றும் இடுங்கோல் என்று கூறியிருப்பார். அறம் ஒன்றே மனிதனை அரணாக இருந்து காக்கக்கூடியது. அதனை என்றும் செல்லும் இடமெல்லாம் செய்ய வேண்டும். மறுமைக்கு வந்து உதவுவது அறவழியில் கொடுத்த பொருள் ஒன்றே ஆகும். இதனை நம் அவ்வை பாட்டியார் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று கூறியிருப்பார். இத்தகைய பெருமை வாய்ந்த அறத்தினை செய்யாது ஒரு குற்றுமியை கூட ஈயாத மரம் போன்று இருப்பவர்களாக நாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எளிய வழியை கூறுகின்றேன் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு என்பது போல நம் அருணகிரிநாத சுவாமிகள் நீங்கள் தும்மும்போது குமரா முருகா சரணம் என்று கூறினால் போதும் நீங்கள் பிழைத்து உய்வீர்கள் என்று கூறுகின்றார். இந்த தும்மல் வருகின்ற நேரத்திலாவது பெருமானுடைய நாமத்தை கூறுங்கள், நீங்கள் உய்வு பெறலாம் என்று முருகப்பெருமான் அடியவர்களிடத்தில் எழிவந்த தன்மையை நமக்கு அடுத்த 2 வரிகளில் எடுத்து காட்டுகின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். அடுத்து 3வது வரி சிறுமிக்கு மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் என்று அமைந்துள்ளது. இந்த சிறுமி யார்? சிறுமி வள்ளி பிராட்டியார். அந்த வள்ளி பிராட்டிக்கு மரபு தன்னுடைய மரபை தமது மரபினுடைய வழிகளை எல்லாம் உரைத்து எடுத்து கூறினானாம். எடுத்து கூறி அந்த வேட்டுவ பெண்ணிடம் தன்னுடைய மரபை எல்லாம் எடுத்து கூறி நின்றோன் குறையிருந்து நின்றவனும். அடுத்த சொல் சிலை. சிலை என்பது வில். இந்த வில்லையுடைய வேட்டுவன் கண்ணப்ப நாயனார். நாம் 4வது அடியோடு சேர்த்து பொருளை காண்போம். எச்சில் தூ மிக்கும் அரவு அணி முடியான் மகன் சீரடிக்கே என்று 4வது அடி அமைந்துள்ளது. இதில் இந்த சிலை வேட்டுவன் இந்த கண்ணப்ப நாயனார் எச்சில் என்பது சுவைத்து பார்த்து எச்சில் படுத்திய அந்த நிவேத்தியத்தை அந்த மாமிசத்தை மகிழ்வுடன் உண்டவராகிய மகிழ்ச்சியோடு என்பது உண்பது அதை மகிழ்ச்சியோடு உண்டவராகிய மிக்கும் மேன்மையான மிகுந்த அரவு பாம்பினுடைய அணிகலன்களை தரித்த முடியான் ஜடாமுடியை உடைய சிவபெருமானது மகன் திருக்குமாரனாகிய குமரவேலின் சீரடிக்கே சிறிய திருவடிகளையே கருத்தில் கொண்டு சரணம் என்பீரானால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று நம் அருணகிரிநாத சுவாமிகள் இங்கு கூறுகின்றார். திருமாலுடைய குமாரிகளாகிய அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமே தேவயானை வள்ளியம்மையாக அவதரித்து முருகவேலை மணந்து கொண்டவர்கள். இருவருமே முருகப்பெருமானை அடைய தவம் புரிந்தார்கள். வள்ளியம்மையார் குறவர்குடியில் வந்து தோன்றினால் அத்தகைய வேட்டுவ இனத்தில் தோன்றிய சுத்த ஆன்மாவாகிய அந்த வள்ளியம்மையாரை தேடி வந்து முருகப்பெருமான் மனம் முடித்தார். வள்ளி பிராட்டியின் அன்புக்கு உருகுவர் முருகப்பெருமான். அதே போன்று கந்தவேலின் தந்தையாகிய சிவபெருமானோ வேட்டுவனாகிய கண்ணப்பன் உண்டு எச்சில் படுத்திய அந்த மாமிசத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தவர். குமரன் வேறு சிவன் வேறு அல்ல, இருவருமே அன்புக்கு உருகுபவர்கள். வாசகத்தில் நம் மாணிக்கவாசக பெருமான் பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருட்பெற்று நின்றவா தோநோக்கம் ஆடாமோ என்று கூறியிருப்பார். கண்ணப்பர் செய்த பூஜையானது செருப்பணிந்த சீரடியால் இறைவன் திருமுடியிலிருந்த அந்த நீர்மாலியத்தை நீக்கினார். வாயாகிய கலசத்திலே நீர் கொணர்ந்து திருமஞ்சனம் செய்தார். ஊனாகிய அமுதத்தை நிவேதனமாக படைத்தார். அதனை இறைவன் அன்போடு விரும்பி ஏற்றுக்கொண்டார். இந்த கந்தரந்தாதி பாடலுக்கு பொருத்தமான ஒரு திருப்புகளை நம் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கின்றார். அதனை நாம் பார்க்கலாம்.
வதன சரோருக நயன சிலீமுக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதிகாதம் காதரை ஒன்று மூரும் வயலும் ஒரே விடையன ஒரு காவிடை வல்லபமற்றணிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே இதவிய காணிவை ததையன வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் மைந்தா நாளும் இளையவ மூதுரை மலை கிளவோனன வெல்லமன கலந்து நூறாயிர பேதம் சாதமொடிந்தவாதா வெள்ளிகரம் திருப்புகளில் பாடியிருக்கின்றார். வதன சரோருக நயன சிலீமுக என்பது தாமரை போன்ற முகமும் அம்பு போன்ற கண்களையும் உடைய அந்த வள்ளி நாயகியினுடைய தினப்பணத்தில் போய் நின்று கொண்டு, நீ என்னுடன் வருவாயாக, என் ஊர் திருத்தணிகை 2.5 காத தூரம்தான், என் ஊரும் உன்னூராகிய வள்ளிமலையும் நெருங்கி உள்ளன, இடையில் ஒரே ஒரு வயல்தான் உள்ளது என்று ஒரு சோலையினிடத்தில் நின்று கொண்டு வலிமையெல்லாம் இழந்து வள்ளி மீது மிக்க மயக்கம் கொண்டு மடல் ஏறிய மோகம் நிறைந்த எம்பெருமானே, இதோ இவ்வுணவு இனிப்பு கலந்து இருப்பதை பார் என்று கூறிய வேட்டுவன் கண்ணப்பன் சேர்ப்பித்த எச்சில் உணவை தின்று கண்ணில் இரத்தத்துடன் திருவிளையாடலாடிய சிவனுடைய மகனே, எப்போதும் இளமையுடன் இருப்பவனே, பழைய நூல் திருமுருகாற்றுப்படை சொன்னபடி மலைகளுக்கெல்லாம் உரிமையுடையவனாகிய மலைக்கிழவோனே என்றெல்லாம் உன்னை துதித்தால் 100,000 பேதமாக வருவதாகிய பிறப்புக்கள் ஒளிந்து போகுமே, இது பெரிய அற்புதம் தானே என்று இந்த பாடலில் கூறியிருக்கின்றார். தேவாரத்தில் சம்பந்த பெருமான் 100,000 வகைகளை கூறியிருப்பார். ஊர்வன 11, மானிடம் 9, நீர்வாழ்வன 10, பறவைகள் 10, மிருகங்கள் 10, தேவர்கள் 14 வகைகள், தாவரங்களில் 20 வகைகள், 84 100,000 வகைகள் உள்ளன. இதனையே இங்கு 100,000 வேதம் சாதம் ஒழிந்தவாதான் என்று கூறியிருக்கின்றார். மீண்டும் ஒருமுறை இப்பாடலினுடைய சுருங்கிய வடிவத்தை பார்த்து பாடலினை நிறைவு செய்வோம். மிகச் சிறிய உமியையும் பிறருக்கு ஈயாது மரம் போல் தாமே தனித்து உண்ணும் இயல்புடையவர்களே, நீங்கள் பிழைப்பதுதான் எப்படி? நீங்கள் தும்மும் போது ஒருவேளை மரணம் சம்பவிக்கலாமே, அதனால் அந்த வேளையிலாவது நினைப்புணத்தில் வாழுகின்ற அந்த வள்ளி பிராட்டியிடம் தன் மரபை கூறி அவளுக்கும் அருள் புரிவதற்காக நான் இறங்கி வேண்டி நின்றவனும், வேடுவனாகிய அந்த கண்ணப்பர் நிவேதித்த எச்சில் உணவை இனிதாக ஏற்று உண்டவராகிய சிவபெருமானுடைய மகனுமாகிய கந்தவேலின் திருவடியை கந்தா நீயே சரணம் என்று கூறி வணங்கி போற்றி உய்யும் வழியை தேடுங்கள் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இங்கு குறிப்பிடுகின்றார். நாமும் பிறவியாகிய பிணி ஒழிவதற்காக பெருமானிடம் அன்பு கொண்டு தும்மும் வேளையிலும் பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்து பேரின்ப வாழ்வு வாழ அவன் திருவடியை வணங்கி இப்பாடலினை நிறைவு செய்வோம்.